இந்தியால மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்ற கான்செப்ட்ட முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, சுசுகி தான். அவங்களோட பாக்மேன வச்சு. ஸோ இந்த பாக்மேன் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2026ல சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில ரொம்பவே குறிப்பா, முக்கியமா இன்ஜின வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2026ல இந்த அப்டேட்டட் என்ஜின் வந்து பெஸ்ட்டா இருக்குமா? என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க? அப்படின்றது டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்த்துருவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தர்ஸ் யூடியூப் சேனல். சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பைக்ஸ்க்கு வந்து இணையான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூசிங் தரக்கூடியது தான் இந்த மேக்ஸி ஸ்கூட்டர். ஸோ மேலை நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸி ஸ்கூட்டருக்கான சிசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 சிசிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவன் பாக்மேன் 400மே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகளில் வந்து வித்துட்ருக்கு. அந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 400 சிசியில் இருக்கும். பட் அதே 400 சிசி அல்லது ஒரு 250 சிசியோட இந்தியாவுக்கு ஒரு ஸ்கூட்டரை வந்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அதை சேல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபியூவல் ப்ரைஸஸ், அதே மாதிரி அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய ஆடியன்ஸை வந்து கேட்சப் பண்ண முடியாது. இதனால தான் சுசுகி ஆக்சஸோட ஃபேமஸான அந்த ஒரு இன்ஜினை வச்சு இந்த மேக்ஸி ஸ்கூட்டரை வந்து பாக்மேன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு இந்தியாவில் பெருசாக எந்த காம்படிட்டர்ஸுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா ஏராக்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 155 சிசி. இதுக்கப்புறமா ரீசெண்டாக ஹீரோ தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஜூம் 160 வந்து சொல்லலாம். இது ரெண்டுமே மேக்ஸி ஸ்கூட்டராக இருந்தாலுமே மக்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் 125 சிசியில் இருக்கிற இந்த பாக்மேனுக்கு வந்து நல்லாவே வரவேற்பு இருந்தது இந்தியாவில் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இப்போ இருக்கிற இந்த சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். பாக்மேனில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளுமே இருந்தது. அது குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டெபிலிட்டி இஷ்யூ வந்து இருந்தது. ஏன்னா பின்னாடி இருந்த 10 இன்ச் வீல்னால நிறையவே இஷ்யூஸ் வந்து இருந்தது. ஏன்னா இவங்க வந்து டாப் வேரியண்ட்டில் ஆல்ரெடி 12 இன்ச் வீல் வந்து கொடுத்து அந்த இஷ்யூஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஜினில் வந்து நிறையவே பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா ஐடில் இஷ்யூ வந்து சொல்ல முடியும். ஐடில் வந்து வண்டியில் வந்து நிற்காது. அதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபுள் இருந்தது. இந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இஷ்யூஸ் வந்து அந்த ஓல்டு மாடல் ஜென் 1 இன்ஜினில் வந்து இருந்துகிட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி ஆக்சஸ் பற்றியான வீடியோ போட்டிருந்தப்போ சொன்னேன், மொத்தமாக சுசுகி வந்து 3 இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சுசுகி அவங்களோட ப்ரௌச்சரில் வந்து ஆக்சஸோட ஜென் 3 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஆக்சஸில் டிஎஃப்டி வேரியண்ட்டில் கொண்டு வந்த அந்த ஒரு இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்மேன்லேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையவே சேஞ்சஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம் வாங்க. இப்போ வந்து சேஞ்சஸ்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் எல்இடி டைப் லைட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஎஃப்டி வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் டோன் கலருமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த டியூவல் டோன் கலர் வந்து ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டுக்கு மேலேயும் அதே மாதிரி ஃபுட் போர்டுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூவல் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸி ஸ்கூட்டரோட லுக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு வந்து சொல்ல முடியும். குறிப்பாக அந்த ஹெட்லைட்டோட சேஞ்சஸ் ஆகட்டும், அந்த டிஆர்எல் கொடுத்துருக்கிறதாகட்டும், இப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹோண்டாவில் பார்த்தா டியோ ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டிவா ஆகட்டும், இந்த இதில் கொடுத்துருக்க அதே டைப் வந்து ரிமோட் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்து இந்த வண்டிக்கு ரிமோட் தேவையான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவேன். கீ இருக்க ஆப்ஷன் தான் எப்போயுமே பெட்டர். ஏன்னா ரிமோட் வந்து இந்த இடத்துலையான உங்களுக்கு சார்ஜ் வந்து காலியாகிடுது. அதே மாதிரி அந்த ரிமோட் வந்து வாட்டர் ப்ரூஃபுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மலையில் எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த ரிமோட் ஒர்க் ஆகவும் போயிடும். அதே மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். நீங்கள் வந்து ஒரு ரூரலில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரிமோட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டே போகுதோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து வளருது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. எக்ஸாம்பிள் ஒரு இசிஎம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக புது இசிஎம் தான் வாங்கி போகணும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையாது. ஒரு மேப் சென்சரில் ஃபால்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. தூக்கி போட்டு புதுசாக தான் வாங்கணும். ரூரலில் இருக்க மக்கள் வந்து பெருசாக இந்த விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து எந்தளவுக்கு டெக்னாலஜி ஒரு சைடு வளர்ந்துட்டே போதும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸும் வளர்ந்துட்டே போகுது. முன்னெல்லாம் நம்ம வந்து BS4ல் ரிப்பேர் பண்ணி ஒரு காம்பனண்ட் வந்து மாற்றிப்போம். ஆனால் BS6ல் அப்படி கிடையாது. எது போனாலுமே ரீப்ளேஸ் மட்டும்தான் வந்து சொல்யூஷனாக வந்து இருக்குது. அதனால் என்னை பொறுத்து இந்த ரிமோட்டை வந்து நான் பெருசாக வந்து வரவேற்கலை. இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்காமல் இருக்கிறதே பெட்டர்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியர் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஜென் 1 டியோ வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. பழைய ஓஜி டியோ வந்து இருந்தது.
நமக்கு அந்த ஓஜிடியோவில் இருக்க அந்த ரியர் ப்ரொஃபைல் மாதிரியே இப்போ இருக்கிற இந்த பர்க்மேனோட ரியர் ப்ரொஃபைலுமே வந்து இருக்குது. ஃபியூல் லிட் ஓப்பனர் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு டியூரபிலிட்டியாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது அப்படின்றது ரியல் டைம் ரிவ்யூ வந்து பண்ணும்போது செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு பெங்களூரில் வண்டி வந்ததுமே கண்டிப்பாக வந்து அந்த ரியல் டைம் ரிவ்யூமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து அந்த கிராப் ரயில் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. அதாவது ரியரில் ஏறி உட்கார்ற பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஈஸி ஆக்சஸாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் வந்து 21 லிட்டர்லேருந்து 24.6 லிட்டராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஃபியூலில் வந்து நமக்கு ரியரில் கொண்டு போனதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கடுத்து மிஸ் ஆகிற ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொடுக்குற பதிலாக ஆக்சஸில் கொடுத்த மாதிரி இதுலேயுமே ஏபிஎஸ் கொடுத்துருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். ஸ்டில் ஏபிஎஸ் இஸ் மிஸ்ஸிங். ஏன்னா இதுவுமே 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் தான் வந்து ஃபால் ஆகுது. ஆக்சஸில் ஏபிஎஸ் கொடுத்த இவங்க இதுலேயுமே கொடுத்துருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அடுத்ததாக 3 வேரியன்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் கனெக்ட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோரூம் 1,02,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரீட் இஎக்ஸ் அப்படின்ற வேரியண்ட் வந்து இருக்குது. அது 1,08,000 ஸ்டார்ட் ஆகுது. டிஎஃப்டி இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண அந்த டியூல் டவுன் கலர் கீலெஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,13,000. எப்படியும் ஆன் ரோடெல்லாம் வரும்போது ஒரு 1,30,000 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ எஸ் ஆப்வியஸ்லி ஒருத்தான் வந்து கேட்டிங்கன்னா அந்த கீலெஸ் என்ட்ரி மட்டும் கட் பண்ணியிருக்கலாம். ப்ரைஸிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேபி கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை பற்றி வந்து நிறையவே பேச வேண்டியிருக்கு. அது என்னென்ன அப்படின்றது வந்து சொல்லிடுறேன். இந்த இன்ஜின் ஆல்ரெடி டிஎஃப்டி ஆக்சிஸில் வந்து யூஸ் பண்ண இன்ஜின் தான். மொத்தமாக இவங்ககிட்ட 3 இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆக்சஸ் டிஎஃப்டியில் வந்து இந்த ஒரு இன்ஜினை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையவே சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சிவிடி டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்னல் கம்பஸ்டன் சேம்பரோட டிசைன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்டரோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இந்த ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணி புது சாசஸ் வந்து ரீஃப்ரேம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க ஆக்சஸில். அந்த சேம் இன்ஜினை தான் இப்போ கொண்டு வந்து பர்க்மேனில் வந்து போட்டிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து ஆல்ரெடி பர்க்மேன் கிட்டே இருந்தது. ஆனால் வந்து டெஸ்டிங் ஃபேஸில் வந்து வச்சுருந்தாங்க. டாப் வேரியன்ட்ஸில் மட்டும் இந்த இன்ஜின் வந்து போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே இருக்க வேரியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஜென் 1 இன்ஜினை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரௌச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் பர்க்மேனோட புது அப்டேட்டட் வெர்ஷன் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஜின் ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான், ஒரு நல்ல இன்ஜின் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்களோடது BS6 பண்ணும்போது அந்த இன்ஜினில் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு புது இன்ஜினை டெவலப் பண்ணாங்க. அதுலேயும் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த Gen 3 இன்ஜினை வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லாவே இருக்குது. பெருசாக கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து கிடையாது. எந்த இன்ஜின் பற்றியான டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து புரியும். எஸ் இவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த பர்க்மேன் 2026 வாங்கலாமான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது. டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையும் ஓவர் டனோ அண்டர் டனோ வந்து பண்ணல. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மேக்ஸி ஸ்கூட்டருக்கான ஒரு பக்காவான ஸ்டைலில் வந்து இப்போ இன்னுமே சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, bye from Hearth Praveen. Thank you so much guys.